ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் எரிக்கும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பின் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாது. என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டுறாங்க. அப்பனே விநாயகா, எங்க 2 பேத்துக்கு நல்ல வேலையை கொடு. எப்பயோ விநாயகர் சொல்லியாச்சு, நம்மளுக்கு வேலை கிடைச்சிரு. பேர் வேலை கேட்டேன். எங்கடா நெல்லுப்பா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அந்த அண்ணா எனக்கு 1 மாசத்துக்குள்ள வேணும். வேலை பைத்தியக்காரனால கத்திட்டு இருக்கிறான். அட எங்கடா அந்த 2 பேரு இருக்குண்ணா? எந்த இல்சா கிடைச்ச அடுத்த நிமிஷம் வீட்டில் இருக்கிறண்ணா. 2 நாள் டைம் கொடுங்க. 2 இல்சா குடிக்கிறேன். நீ போங்கண்ணா. கிடைக்க மாட்டேறானே. அங்கே வெளிச்சேக்க அவங்ககிட்ட கேட்போம். அடே, உனக்கு ஏதாச்சும் வேலைக்குதா? இல்ல. உங்க வேலைக்கு எந்த வேலையா செய்வியா? எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க. என் கூட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நான் கூப்பிட்டு வரேன். கூட்டிட்டு வா. உனக்கு ஃபோன் பண்றேன். உன் ஃபோன் நம்பர் சொல்லு. ஷார்ப்பா 9 மணிக்கு வந்துடு. டேய், என்னாச்சு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இந்த நம்மளுக்கு ஆண்டவ முனியத்தை வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? நாளைக்கு காலை 9 மணிக்கு வர சொன்னாங்க. சரி. என்னடா ஃபோன் நம்பர் வாங்கிட்டு உன்ன கால் பண்ணல? ஒன்பது மணிக்கு கூப்பிடுறேன்னா இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, இரு பார்க்கலாம். டே, அவன் தான்டா கால் பண்றா. ஹலோ ஹலோ, உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு நான் சொல்றதுக்கு வாங்க. சரி. வாங்க வாங்க உட்காரு.
நமக்கு ஏதாவது ஒரு பாஸ் இருக்காரு, அவர் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாம் கச்சிதமாக செய்யலாம். டீல். டீல். என்ன அசைன்மெண்ட்? அதுவா, இந்த 2 பொங்கலையும் கடத்தணும். இந்த 2 பேர் தான்டா. பண்ணிக்கலாம். கச்சிதமாக முடிச்சுட்டா அதை சொல்கிறாங்க, 8 வந்துடுங்க. சரி, வந்துடுங்க. சரி. ஆடு வருதுடா. பிச்சைக்காரெல்லாம் இங்க உட்காந்துருக்கான். தாயே பிச்சு போடுங்க சார். விடுங்கடா. சார் ஒரு ஆளை பிடிச்சாச்சு, அடுத்ததையும் பிடிச்சிடுறேன். என்னடா பின்னாடி சத்தம் கேட்டு இருக்கு? டே ஆடு வருதுடா, ரெடியா இரு. இங்கதான் இருக்கு, இது எப்படி இங்க வந்துச்சு? விடுங்கடா. ஹலோ, நீங்க சொன்ன மாதிரி மிஷின் கம்ப்ளீட். வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சா செக் பண்ணிக்கங்க. சார் என்ன பண்றீங்க? இல்ல அதை கம்மு வச்சு ஓட்டலான் இருக்க. கிணத்துக்கு கடவுள் தானே வாட்ச் சொன்னேன். புளிய மரத்துல கொண்டு ஆட்டிட்டு ஆண்டு வாட்டுக்கிறவர் 35,000 கட்டுறவங்க தான். அது உனக்கு என்ன தெரியும்? பிரேக்கு வித்தியாசம் தெரியாம அமுக்கிட்டேன். யாருக்கு ஸ்பெல்லிங் தெரியாத வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு. நீ கொடுத்த வேலையை முடிச்சுட்ட பாரு. பேமெண்ட் எடு. இந்த இடம் வித்தாத்தான் உனக்கு பேமெண்ட். வேலை சொல்ல செருப்ப கழட்டி அடிக்கிறேன். போங்கடா. சரி, நம்ம பாட்டு கேட்டே வேலை செய்வோம். பைத்தியாரன் யார் அவன்? பாத்தியா, தங்கச்சி கடத்திட்ட பாத்தியா? என்ன கடத்துனது நீங்களடா, நாங்கடா. ஏ பாய்ஸ், கம் ஹியர். பாஸ் அவர்ரா. எங்க பாஸ் இவர்ரா. இவங்க 2 பேர்த்து அடிச்சு போட்டு தங்கச்சியை கூப்பிட்டுவாங்கடா. நேத்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல. நேத்து யாரோ உங்களை கடத்திட்டாங்களாமா, என்னாச்சு? எங்க அண்ணன் தான் சும்மா பிராங்க் பண்ணான். ஓ சரி சரி, எப்பவும் போல நாளைக்கு காலேஜ் வந்துடுவீங்களா? ஓ வந்துருவோமே. இவங்க யாரு? இவங்க தான் எங்க அண்ணன் அனுப்பிச்ச பாடி கார்ட்ஸ்.
வலிக்குது. டேய் அது 2 பேரும் வேலை முடிச்சாங்களா? அண்ட் இல்லைண்ணா அவன் ஃபோனை எடுப்பாட்டுறாங்கோ. வலிக்குது வலிக்குது. அட என்ன வந்துட்டீங்களா? அட என்ன கையில் அடிபட்டுக்குது? பாஸ் அந்த 2 பசங்க எங்களை அடிச்சிட்டாங்க. உன்னையதை வச்சதுக்கே 2 எருமாட்டை வாங்கி விட்டுருக்கலாம், அதாச்சும் வேலை பண்ணியிருக்கு. உன்னையெல்லாம் வச்சதுக்கே 2 கழுது வாங்கி விட்டுருக்கலாம், அதாச்சும். அட அவன் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? ராணியும் முடுங்க வேண்டாம், எல்லாரையும் நானே பிடிங்கிறேன், போங்கடா. ச்சே, எங்க அண்ணன் மிஸ் ஆயிட்டானே. அம்மா பின்னாடி வரவங்களால நம்மளோட பிரைவசி தடுக்குது. இவங்க 2 பேருக்குனால நம்ம சந்தோஷமே போச்சு. ஆமால. எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க போனா ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த இடத்துக்கு அவங்க 2 பேரும் வராம என்ன இன்னும் ஜாலியா இருக்கும். ஓ அப்படியா? அண்ணன் தெரிஞ்சா கொன்னே போடுவேன். வேண்டவே வேண்டாம். இல்ல சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். சரி ஓகே. உங்க 2 பேர்த்தையும் எப்படியாச்சும் போக வைக்கணும், அப்பதான் நம்ம ஜாலியா இருக்க முடியும். அதை நான் பாத்துக்கிறேன். பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த இடம் வேணும், பக்கத்தில் இருக்கிற இடம் வேணும், பார்த்து சீக்கிரம் முடிச்சு கொடு. பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லாம எப்படா தெரியும்? அதைத்தான் பாஸ் மறந்துட்டேன். நம்ம கூட ஒரு குண்டனை பண்ணல, அவன் இங்கே. அதைத்தான் பாஸ் சொல்றதுக்கு வந்து அவன் காசை வாங்கிட்டு ஓடிட்டாங்க பாஸ். என் பிள்ளைகளை கடத்தியாச்சா? பத்தியாச்சு பாஸ். ஏய் அவங்க ஏதோ பிளான் போடுறாங்கடி, நம்ம பத்திரமா இருந்துக்கணும்டி. ஓ ஆமா ஆமா. ஏய் சிம்மு வாங்கினவர் என்னடி சொன்னாரு? நான் எந்த சிம்மு வாங்கலையே. நான் சிம்மு வாங்கினதை பார்த்துட்டேன். இந்த சிம்மு அண்ணா டீச்சர்ஸ் கூட நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஏய் அவங்களுக்கு எல்லா பிளானும் தெரிஞ்சிச்சு போல. கர்ச்சீஃபை காணோம். அதுதான் நாங்கள் எப்போ எடுத்து வச்சிட்டோமே. என்ன பாஸ் ஆச்சு? தங்கச்சி எங்கடா? தங்கச்சி ஒரு வேலையா இருந்துட்டாங்க, அங்காடி வெயிட் பண்ணிருந்தோம். தங்கச்சி காணாமாடா, நீ சேட் பண்ணிட்டு இருக்கிற. வாங்கடா போய் தெரியல, வாங்கடா. அவங்களுக்கு எல்லா பிளானும் தெரிஞ்சிச்சு போல. ஓடு. அண்ணனை கொண்டு எவ்வளவு வேணா காசு தர. நீ காசு கூட என்ன வேணா பண்ற. என் தங்கச்சி இடத்துக்கு வந்து யார கை நீட்டி பேசுற?
அடிங்கடா அவனை. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் பங்கு. எந்திரிங்கடா ஒரு கண்ணி காப்பாற்றலாம் வாங்கடா. Let's do it.